அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பெருவ மீது கொடுங்கூற்று கிரையின் பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. இது எதுக்கு சொல்றேன்னா, என்னோட ரிலேட்டிவ்ஸ் கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ் பல பேர் நான் படிச்சுட்டு இருக்கேன்னு ஊரில் என்ன பண்ணுறேன்னு கேட்பாங்க. படிச்சுட்டு இருக்கேன் எப்போ கேட்டாலும் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லுவேன். எத்தனை வருஷம் தான் இவன் படிச்சுட்டே இருப்பான், இவன் படிச்சுட்டே தான் இருப்பான், வேலைக்கே போக மாட்டான் அப்படின்னு எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என் காது கேட்காம பின்னாடி இருந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த டைலாக் சொல்கிறேன். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. சாரை பற்றி சொல்லணும்னா, எனக்கு இந்த சிஆர்பிஎஃப் கிடைக்கிறதுக்கு முதன்மை காரணமே சார் தான். ஏன்னா நான் இந்த எக்ஸாம் எனக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இல்லை. இது கிட்டத்தட்ட நான் இதுக்கு முன்னாடி ஒரு 9 எக்ஸாம் எழுதியிருக்கேன். இது என்னோட 10வது எக்ஸாமு. காலேஜ் முடிச்சதுலேருந்து எனக்கு எங்கள் அப்பா என்னன்னா, எப்படியாவது தன் மகன் அரசு வேலைக்கு போயிடணும், நம்ம தான் படிக்கலை, நம்ம தான் மாடு மேய்க்கிறோம், நம்ம மைனாவது நல்ல வேலைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாரு. ஊரில் உள்ளவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, மாடு மேய்க்கிற பையன் தான் எப்படி வேலைக்கு போவான், அவங்க அப்பா கூட சேர்ந்து மாடு தான் மேய்ப்பான் அப்படின்னு நிறைய அசிங்கப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது எப்படியாவது அரசு வேலைக்கு போய், அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு வெறி இருந்துச்சு. 2021 இருக்கிற எல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணுவேன். குரூப் 4, எஸ்எஸ்சி, எம்டிஎஸ், சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், போலீஸ் எக்ஸாமு, டிஎன்எஸ்ஆர்பி, லாஸ்ட்டாக எஸ்ஏ எக்ஸாம் எழுதுனேன். அதில் ரிட்டனில் 0.5 போயிடுச்சு. ஸோ ரொம்ப வெக்ஸ் ஆகி வீட்டுக்கு போய் அம்மாட்ட அழுதுட்டு, இது மாதிரி இதுக்கப்புறம் எனக்கு எக்ஸாம் வராது, ஏதாவது ஏன்னா வீட்டில் ரொம்ப ஃபினான்ஷியலாக ரொம்ப வீக்காக இருந்தாங்க. ஸோ ஏதாவது ஒரு வேலைக்கு போய் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எங்கள் அம்மா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. உன்னால் முடியும், நீ படி அப்படின்னு சொல்லி கடைசியாக எஸ்எஸ்சி ஜிடிக்கு அப்ளை பண்ணேன். எக்ஸாம் எழுதுனேன், எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன். கடைசி ஒரு ஃபிசிக்கலுக்கு 1 வீக்கு முன்னாடி தான் 24 மினிட்ஸ் கொண்டு வந்தேன் டைமிங்கு. அப்புறம் எனக்கு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. இந்த அகாடமி வர்றதுக்கு முன்னாடி எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை, என்னால் ஓட முடியும்னு சொல்லிட்டு. இங்கே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. ஃபிசிக்கல் அட்டன் பண்ணேன், ஃபிசிக்கல் கிளியர் பண்ணேன், மெடிக்கல் கிளியர் பண்ணேன். எனக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டே சிஆர்பிஎஃப் தான். ஸோ சிஆர்பிஎஃப் எனக்கு கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, அப்பாவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ என்னை பேசினவங்க எல்லாருமே என்ன நிறைய பேர் சொன்னாங்க, மாடு மேய்க்கிற பையன் தான் சொல்லுவாங்க. இப்போ என்ன போலீஸ்காரன் அப்பா அப்படின்னு ஊரில் சொல்கிறாங்க. அதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது.